ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தக்காளி குருமாவுன்னு சொல்லலாம், இல்லை தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். இது டிஃப்ரெண்ட் டைப்பு, பருப்புலாம் இல்லாத தக்காளி சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ போட்டிருக்கேன். குயிக்காக வேணால் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு பல், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். அது கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து அதை எல்லாத்தையுமே கடைஞ்சி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டி அதை கொதிக்க வைக்கணும். கொதித்து இறக்கும்போது தண்ணியாக இருந்துச்சு, உங்களுக்கு கட்டியாக வேணும்னா அரிசி மாவோ இல்லை உடச்ச கடலை மாவோ கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா கட்டியாக வரும் சாம்பார். இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லிக்கு இந்த சாம்பார் சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ